அன்பர்களுக்கு வணக்கம். புலிப்பாணி சித்தருடைய அந்த புலிப்பாணி ஜோதிடம் 300ங்கிற அந்த நூல்ல இருந்து இன்னைக்கு நாம 249வது பதிவை பார்க்குறோம். பாடல் 248. இப்போ இந்த பாடல்ல சனி பகவானுடைய மகா தசையில செவ்வாய் பகவானுடைய புத்தி நடக்கிற காலம், அது எந்த மாதிரியான பாதிப்புகளை சாதகனுக்கு தருங்கிறத விளக்குறாங்க. முதல்ல நாம் அந்த பாடலை பார்த்துருவோம். கூடிய காரி திசை செவ்வாய் புத்தி, குணமில்லா மாதம் அது 13 ஆகும், தேடிய நாளதுவும் 9 ஆகும், சேதமுள்ள அதன் பலனை செப்பக்கேடு, பாடிய பாவையரும் வம்ச நாசம், பண்புடனே சத்துருவார் தனமும் சேதம், வாடியே அலைந்திடுவார் தேசம் எங்கும், வாரான தேவதையால் பிசகுண்டாமே அப்படின்னு முடிச்சிருக்கிறார் இந்த பாட்டை. கூடிய காரி திசை செவ்வாய் புத்தி, சனி திசையில செவ்வாய் புத்தி நடக்கிற காலம், குணமில்லா மாதம் அது 13 ஆகும் அப்படின்னு இருக்கார். அப்ப அடுத்த அடியில சொல்லும் போது தேடிய நாளதுவும் 9 ஆகும் அப்படின்னு இருக்கார். அப்ப 13 மாசம் 9 நாள், ஒரு வருஷம் 1 மாசம் 9 நாள் அப்படின்னு அர்த்தம். எந்த மாதிரியான பலன் நடக்கும்? சேதமுள்ள அதன் பலனை செப்ப கேளுங்கிறார். சேதத்தை தான் தருங்கிறார். சனி தசையில செவ்வாய் புத்தி நடக்கிற காலத்துல அந்த ஜாதகனுக்கு சேதத்தை, நஷ்டத்தை, தெண்டங்களை, விரயங்களை தான் தரும் அப்படிங்கிறத இங்க சூட்சமமா சுட்டி காட்டுறார். எந்த வகையிலெல்லாம் சேதம் உண்டாகும் அப்படிங்கிறத அந்த 3வது அடியில தொடங்குறாங்க. பாடிய பாவையரும் வம்ச நாசம், வம்சம்ங்கிறது குழந்தை குட்டிகளை குறிக்கும், மக்களை குறிக்கும், பின் சந்ததியை குறிக்கும். பாவையருங்கிற போது தன்னுடைய மனைவி, பெண் குழந்தைகள், பெண்கள், குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெண்கள், இவங்களுக்கெல்லாம் சேதம் உண்டாகும், பாதிப்புகள் அடைவாங்க அப்படின்னு அர்த்தம். இது தவிர பண்புடனே சத்துருவால் தனமும் சேதம் இருக்கு. சத்துரு எதிரிகள் எப்படா இந்த ஜாதகனுக்கு துன்பத்தை தருவான், விரயத்தை தருவான், தண்டத்தை இழுத்து விடுவான் அப்படின்னு எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த எதிரிகளால இந்த ஜாதகன் நஷ்டமடையக்கூடிய காலமா இந்த சனி மகாதச செவ்வாய் புத்தி நடக்கும் அப்படிங்கிற எச்சரிக்கையா இருக்கணும், எதிரிகளோட எச்சரிக்கையா இருக்கணும். அடுத்த இறுதி அடியில சொல்லும் போது வாடியே அழிந்துடுவாய், வாட்டம் உண்டாகும், என்னடா செய்வோம்னு சொல்லி திக்கற்ற நிலையில அந்த ஜாதகன் என்ன செய்வோம், எங்க போவோம் அப்படிங்கிற மனச்சோர்வுனால தேசம் எங்கும், அப்ப தேசம் பூரா அலையக்கூடிய சூழ்நிலையை கூட அந்த காலத்துல ஜாதகனுக்கு வழங்கும் அப்படின்னு. இந்த மாதிரி சனி திசையில செவ்வாய் புத்தியில நான் வெளிநாடு போறேன், சம்பாதிச்சுட்டு வர போறேன் அப்படின்னு போறவங்களெல்லாம் பாதிப்புகள் அடைகிறாங்க. ஒருத்தனுடைய ஜாதகத்துல சனியும் செவ்வாயும் கெட்டிருந்து, சனியும் செவ்வாயும் பாதகமான அம்சங்கள்ல இருந்து அந்த காலகட்டங்கள்ல வெளிநாடு போனா அள்ளிக்கிட்டு வந்துடலாங்கிற எண்ணத்துல போறவங்க நிறைய பார்த்துருக்குறோம். இங்க இருந்து கூட்டிகிட்டு போறது ஒரு வேலையை சொல்லி கூட்டிகிட்டு போவாங்க. அங்க போனதுக்கு அப்புறம் ஒட்டக புழுக்க பிறக்கிறதுக்கு அந்த ஜாதகனை பயன்படுத்திடுவாங்க. திரும்பி வர்றதுக்கு ரத்த கண்ணீர் விடணும். எச்சரிக்கை தேவைங்கிறதுக்கு தான் புலிப்பாணி சித்தர் இந்த மாதிரி பாடல்களை பதிய வைக்கிறார். சனி பகவானும் அசுப கிரகம், செவ்வாய் பகவானும் அசுப கிரகம். அப்ப சனி பகவானுடைய திசையில செவ்வாய் பகவானுடைய புத்தி நடக்கிற காலத்துல அந்த ஜாதகனுக்கு அசுப பலன்கள் விளையக்கூடிய வாய்ப்பு அதிகமா இருக்கும் அப்படிங்கிறத சுட்டி காட்டத்தான் இந்த பாடல்ல இவ்வளவு அழுத்தம் திருத்தமா பதிய வைக்கிறாருங்கிறத நாம புரிஞ்சுக்கணும். அடுத்து இறுதியான வரியில போடுறாரு பாருங்க, வாகான தேவதையால் பிசகு உண்டாகுமேங்கிறார். இவன் அனுதனமும் நம்பி கையெழுத்து கும்பிடக்கூடிய தெய்வங்கள், குலதெய்வம், வெட்டுச்சாமி, அந்த ஜாதகனுக்கு துன்பத்தை தர அந்த தெய்வ குற்றமும் ஏற்படும். தெய்வங்களுக்கு வேண்டுதல் வைப்பாங்க, செய்ய மாட்டாங்க. தெய்வத்தினுடைய பேரை சொல்லி அன்னதானம் போடுறேன், நாடகம் நடத்துறேன், புத்துவிளக்கு பூஜை பண்றேன் அப்படின்னு சொல்லி வசூல் பண்ணுவாங்க, செய்ய மாட்டாங்க. சிவன் சொத்து குலம் நாசம்ங்கிறத அந்த பழமொழியை கூட புரிஞ்சுக்காம தெய்வத்தினுடைய பேரை சொல்லி சம்பாதிப்பாங்க. அந்த தெய்வத்துக்கு ஒரு இடைஞ்சல் வந்தா கண்ணை பொத்திக்குவாங்க. புலிப்பாணி சித்தர் எப்படி சொல்லுகிறார் பாருங்க, வாராத தேவதையால் பிசகு உண்டாமே. பிசகுன்னா பிழை ஏற்படும். எங்க சாமி நம்மளை பார்த்துக்கிட்டாருன்னு சொல்லி 10 ரூபா வசூல் பண்ணி சாப்பிட்டு இருப்பீங்க. அந்த தசாபுத்தி நடக்கிற போது அந்த தண்டனை, தெய்வ குற்றத்தினால ஏற்படக்கூடிய தண்டனை சந்திச்சே ஆகும். ஆக இங்க புலிப்பாணி சித்தர் சொல்றார், எச்சரிக்கை ஆகுது, தெய்வத்தின் பேரை சொல்லி 10 காசு கூட திங்காதேங்கிறார். ஆக சனி பகவானுடைய மகாதசையில செவ்வாய் பகவானுடைய புத்தி நடக்கிற காலத்துல தெய்வத்துக்கு பயந்து நடக்கணும். அப்படி பயந்து நடந்தா எந்த துன்பமும் இருக்காது. ஜாதகத்துல செவ்வாயும் தனியும் கெட்டிருந்தால் கூட துன்பம் தரார். இந்த உண்மைகளை இந்த பாடலிலே
புலிப்பாணி சித்தர் மிக லாபகமாக சுட்டி காட்டியிருக்கிறார் என்று சொல்லி, இனி அடுத்த பாடலுக்கு உண்டான தெளிவான விளக்கம் காண தயாராகும். தொடர்ந்து வாருங்கள், ஆதரவு தாருங்கள் என்று கேட்டு இந்த அளவோடு நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.